செட் உடைய நேம் z. zன்னு என்னது? இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ்னா 0 1 2 3 and so on. அப்புறம் -1 -2 -3 and so on. ஆபரேட்டர் என்னது? பிளஸ், அதாவது அடிஷன். இப்போ இந்த செட்டுக்கும் அடிஷன் பிளஸ்ங்கிற ஆபரேட்டருக்கும் என்னது? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாமே வெரிஃபை பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன வெரிஃபை பண்ண சொல்றாங்க பாருங்க, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அல்லது க்ளோசர் ஆக்சியம் AXIOM என்ன வேணா பயன்படுத்திக்கணும். பழைய சிலபஸில் ஆக்சியம்னு இருக்கு. புதுசாக புக் எழுதுறவங்க அவருக்கு ஆக்சியத்து மேலே என்ன கோபமோ தெரியல, ப்ராப்பர்ட்டின்னு மாற்றிட்டார். எல்லாம் ஒன்று தான், ஆனால் ரெண்டுக்கு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆக்சியத்துக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும். அவர் அதை டெப்த்தாக யோசித்து மாற்றிருக்கலாம், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கவனிங்க, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர்னு என்னது? ஒரு செட்டிலிருந்து 2 எலமெண்ட்ஸ், 2 எலமெண்ட்ஸ் எடுக்கணும். லெட் A, B belongs to that Z. நீங்க எங்காச்சும் 2 எலமெண்ட் எடுக்கணும் -3, 2 அப்படின்னு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துடாதீங்க. ஒரு ப்ரூஃப் என்னைக்குமே ஜென்ரலாக தான் கொடுக்கணும். இந்த ஏங்கிறது இங்கே எந்த நம்பராக வேணா இருக்கலாம், பிங்கிறது அங்கே எந்த நம்பராக வேணா இருக்கலாம், இப்படி ஜென்ரலாக தான் கொடுக்கணும். ஒரு செட்டிலிருந்து 2 எலமெண்ட் எடுக்கணும். அந்த 2 எலமெண்ட்டுக்கு நடுவில் ஆப்ரேட்டர், என்ன ஆப்ரேட்டர்? ப்ளஸ் யூஸ் பண்ணால் வர ரிசல்ட்டும் அந்த செட்டுக்குள்ள தான் இருக்கணும். இருக்குது 2 இன்டீஜர் ஆட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வர ரிசல்ட் இன்டீஜராக தான் இருக்கு. இப்போ இது 1, இது -5 இன்டீஜர் தான். 1 -5 ஆட் பண்ணா -4, -4ங்கிறது அதுவும் இன்டீஜர் தான். அப்படி எந்த நம்பர் வேணா எடுத்து பாருங்க, ஏபி சேமா கூட எடுத்து பாருங்க, ரிசல்ட்டும் இன்டீஜராக தான் இருக்கும். நீ இன்டீஜராக எடுக்கிறப்போ அப்போ இங்கே க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்னவா இருக்குது? ட்ரூவா இருக்குது. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. அடுத்தது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ்னா ஒரு செட்ல எத்தனை எலமெண்ட் எடுக்கணும்? க்ளோசர் மாதிரியே 2 எலமெண்ட்ஸ் எடுக்கணும். லெட் A, B belongs to அந்த செட்டோட பேரு Z இன்டீஜர்ஸ். அந்த 2 எலமெண்ட் நடுவில் ஆபரேட்டர் யூஸ் பண்ணா என்ன ஆன்சர் வருமோ அதே ஆன்சர் தான். அந்த ஆபரேட்டர் அப்படியே வச்சுட்டு எலமெண்ட்ஸை இடமாத்தினாலும் அதே தான் வரும். அதுதான் கம்யூட்டேட்டிவ். பாருங்க, 2 + 3 ஒண்ணுதான், 3 + 2 ஒண்ணுதான். ஏன்னா 3 2ங்கிறது என்னது? இன்டீஜர்ஸ். 2 இடமாத்திரப்பும் அதே இன்டீஜர் தான், அதாவது 2 ஒண்ணுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்குது. அப்போ இவ்வளோதான். பாருங்க, 2 இன்டீஜர் எடுத்தோம், அந்த 2 இன்டீஜர் நடுவில் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறப்போ என்னவா இருக்குது? இதுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதே ஆன்சர் தான். அந்த ஆப்ரேட்டர் அப்படியே வச்சுட்டு எலமெண்ட்ஸ் இடமாத்தினாலும் வருது. அப்போ இங்கே கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. அடுத்தது தேர்ட் என்ன கேட்டுக்கிறாங்க? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ்னா ஒரு செட்டில் இருந்து 3 எலமெண்ட்ஸ் எடுக்கணும். லெட் A, B, C belongs to Z. என்ன ஆபரேட்டர்? பிளஸ். அப்போ A + B + C = அதே ஆர்டர்ல எழுதிட்டு இங்க ஸ்டார்டிங்ல பிராக்கெட், அங்க எண்டிங்ல பிராக்கெட், அல்லது இங்க எண்டிங்ல 2 பிராக்கெட்னா அங்க ஸ்டார்டிங்ல 2 பிராக்கெட். வேணா செக் பண்ணி பார்த்துக்குங்க. 3 இன்டீஜர் எடுங்க, எடுத்த ஆர்டர்லேயே எழுதுங்க, அதே ஆர்டர் அங்கேயும் எழுதுங்க. பிராக்கெட் மாற்றி ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க, 2 சரி சமமாக இருக்கு, 2 ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும். அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. அடுத்து என்ன கேட்டுக்கிறாங்க பாருங்க, 4வது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி
அதே ஹெட்டிங் கொடுத்துக்கணும். ஐடென்டிட்டினா ஒரு செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் எடுக்கணும். லெட் A belongs to Z. அந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? ஒரு செட்டில் ஒரு எலமெண்ட் தான் எடுக்கணும். அந்த எடுத்த எலமெண்ட்டே ரிசல்ட்டாக வரணும். எடுத்த எலமெண்ட் என்னது? A. அதுவே ரிசல்ட்டாக வரணும். எங்கே? அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறப்போ A கூட எதையை ஆட் பண்ணால் அதே A வரு? நோ டவுட் 0. ஏன்னா A + 0 தான் என்னது? A. அப்போ ஒரு எலமெண்ட் எடுத்து அதே எலமெண்ட் ரிசல்ட்டாக வரணும். அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறப்போ அதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க? 0. அதுதான் ஐடென்டி எலமெண்ட்டு. அது ஐடென்டி எலமெண்ட்டாக இருந்தால் மட்டும் பத்தாது, அது அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். அந்த 0ங்கிறது Z பாருங்க, அந்த இன்டீஜருக்குள்ளே இருக்குது. அப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட் 0 belongs to Z. A + 0வும் A தான், அதே சமயம் 0 + Aவும் A தான். அப்போ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. அல்லது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட்ஸ். ஏன்னா அங்கே எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறோம். அஞ்சாவது என்ன கேட்டுக்கிறாங்க? எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இன்வர்ஸ்னா ஒரு செட்டில் ஒரு எலமெண்ட் எடுக்கணும். லெட் A belongs to Z. செட்டோட பேரு Z, ஆப்ரேட்டரோட பேரு பிளஸ். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள வரலாம். ஐடென்டிட்டினால இன்வர்ஸ்னால ஒரு செட்டில் ஒரு எலமெண்ட் எடுக்கணும். என்ன ரிசல்ட்டாக வரணும்? அங்கே எதில்? ஐடென்டிட்டியில் எடுத்த எலமெண்ட்டே ரிசல்ட்டாக வரணும். ஆனால் இன்வர்ஸில் எது ரிசல்ட்டாக வரணும்? ஐடென்டிட்டி எலமெண்ட் ரிசல்ட்டாக வரணும். ரெண்டையும் குழப்பிக்க வேண்டாம். என்னது ஐடென்டிட்டி எலமெண்ட்டு? பாருங்க, மேலே பாருங்க, 0. அப்போ இங்கே 0 ரிசல்ட்டாக வரும்னு அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறப்போ A கூட எதை ஆட் பண்ணால் 0 வரும்? நோ டவுட் -A ஆட் பண்ணால் 0 வரும். இப்போ 5ங்கிறது இன்டீஜர்னா -5ங்கிறது இன்டீஜர் தான். இப்போ -7 இன்டீஜர்னா -7, ஏன்னா ஏக்கு பதிலா -7, -7 +7மே இன்டீஜர் தான். அப்போ எது இன்வர்ஸ் எலமெண்ட்? A ஓட இன்வர்ஸ் என்னது? -A. இன்வர்ஸ் எலமெண்ட் -A, அதுவும் அந்த செட்டுக்குள்ளேயே இருக்குது. A + -A ஈக்குவல் டு -A + A ஈக்குவல் டு 0. அப்போ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான சம்முங்க. தியரி மாதிரி லென்த்தியஸ்டாக போனாலும் அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் அதை அப்படியே அப்ளை பண்ணுறோம். எதில் தெளிவாக இருக்கணும்? க்ளோசர்னா 2 எலமெண்ட் எடுக்கணும், கம்யூட்டேட்டிவ்னால் 2 எலமெண்ட் எடுக்கணும், அசோசியேட்டிவ்னா 3 எலமெண்ட் எடுக்கணும், ஐடென்டிட்டினா ஒரே எலமெண்ட் எடுக்கணும், இன்வர்ஸ்னால் ஒரே எலமெண்ட் எடுக்கணும். ஐடென்டிட்டியில் எடுத்த எலமெண்ட்டே ரிசல்ட்டாக வரணும். A எடுத்தால் Aவே ரிசல்ட்டாக வரணும். இன்வர்ஸ்னா ஒரு எலமெண்ட் எடுத்தோம், ஆனால் ஐடென்டிட்டி எலமெண்ட் ரிசல்ட்டாக வரணும். அப்போ அங்கே 0, அதனால 0 ரிசல்ட்டாக வரணும். அது காரணமாக்கிறவங்களுக்கு பேர் தான் இன்வர்ஸ் எலமெண்ட். இந்த ஒட்டுமொத்தத்துக்கு பேர் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. அதில் அது காரணமாக்குறது பேர் இன்வர்ஸ் எலமெண்ட். அப்போ அதை நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும்.